அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்படக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் 2026 வருடத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடம் வியாழக்கிழமை அதிகாலை, குருவாரன் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை ராஜகாளியம்மன் அவதரித்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாத ரிஷபராசி கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய 2026 வருடம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிட இந்த பிரபஞ்சம், அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிட்ட இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானுங்க. ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். 2026 வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு 8வது பாவகத்தில் அசுர குரு தேவகுரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய சுயசாரம் புராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார். அசுர குருவும் தேவகுருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. இந்த வருடத்துடைய தொடக்கம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் தீராத மன அழுத்தம் தீரப்போகுதுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற சந்தேகத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேனுங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா 2026 வருடம் பிறக்கப்படக்கூடியதே பிரமாதம். இந்த தருணத்தில் 100% ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதை விட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வேற என்ன வேணும்? 2025 வருடத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை, யாரோ பொழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஆதங்கம், இந்த மாதிரியான மன அழுத்தம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செஞ்சது. 2026 வருடத்தில் மட்டும் குரு பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய அதிசாரம், சனி பகவானுடைய வக்ரகதி, ராகு கேது பகவானுடைய பயிற்சி, 4 கிரகங்களுடைய தொடர்புகளும் உண்டு. அப்படி என்ன சார் தொடர்பு உண்டு? 4 கிரகங்களுடைய தொடர்பு எப்படி சார் வந்துடும் அப்படின்னா, இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி குரு தானே லாபஸ்தானாதிபதி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். உடல் ரீதியாக இருக்கிற தொல்லை சரியாகும். அதுபோக உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் இருக்குதுங்க, அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கணுங்க, நான் செய்கிற வேலைக்கும் படித்த படிப்புக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான தொழில் ரீதியாக இருக்கிற வருத்தம் சரியாகும். சார் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் சாத்தியமா? ஆதாரபூர்வமாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேனுங்க. ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க சூரியன். வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் கிடையாதுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து தனகாரகனுடைய பார்வை, புதனாதித்ய யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 2026 வருடத்தில் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், திருமண காரகன் அப்படின்றவரு எல்லாருக்குமே சுக்கிரன். அப்போ அந்த செவ்வாவும் சுக்கிரனும் குருவுடைய பார்வையில் சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே தான் இருக்குது. இந்த 2026 வருடத்தில் புதனாதித்ய யோகமும் 2026 வருடம் தொடக்கத்தில். அப்போ இந்த ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் தான் 4 கிரகங்களுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, புதனுடைய பார்வை.
2வது பாவகத்தில் இருக்கிறது குரு. அப்போ 5 கிரகங்களுடைய தொடர்பு ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு தனகாரகன், ராகுன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார். அப்போ நமக்கு ராகு போல கொடுப்போரும் கிடையாது, கேது போல கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்துக்கு இந்த 2026 வருடம் டிசம்பர் மாதத்தில் பயிற்சி அடைகிறார். அப்போ ராகு கேது பயிற்சி அடைகிற அமைப்புகளும் நல்லா இருக்குது. குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே படுவதும் சிறப்பாக இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் தொழில்காரகன் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி சனி தான், தொழில் காரகனும் சனி தான். அப்போது சனி போல் கொடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும்னு நினச்சா அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் சில பேர் வெவ்வேறு விதமாக சொல்லலாம். நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் 2026 வருடத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதியில் வராரு. அப்போது குருவுடைய பார்வை வாங்குவார். ஏன்னா குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிற கிரகம் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு உச்சநிலைக்கு போயிடுவார். அப்போ 8க்குடைய கிரகம் 3வது பாவகத்துக்கு உச்சநிலையில் போட்டி நீட்சத்தை பார்ப்பார். இதெல்லாம் நமக்கு சிறப்பு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்ப்பார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்க மன வாழ்க்கைக்காக 10 வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க, போகாத கோவில் குளம் கிடையாது சாமி, கேட்காத ஜோசியம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, நல்லது நடக்கலை அப்படின்னா 100% சொல்கிறேனுங்க, வரக்கூடிய 2026 வருஷம் 2026 ஜூன் மாதம் 2 தேதிக்கு மேற்கொண்டு தீராத திருமண தடைகளும் தீரும். திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாத பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. இதுக்கும் நல்ல ஒரு நேர காலங்களாக இருக்குது. அதுபோக ஒரு சிலருக்கு, ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் பாருங்க, ஜூலை மாதம், அந்த ஜூலை மாதம் புத்திர பாக்கியம் உருவாகும். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது, புத்திர பாக்கியம் உருவாகலைங்கன்னா உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதனுடைய சாரம், ரேவதி நட்சத்திரம்ன்றது புதனுடைய சாரம் தானுங்க. அப்போ புதனுடைய சாரத்தில் நமக்கு சனி பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் வந்துடுவார். அப்போ புத்திர ஸ்தானாதிபதி தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேருந்து புத்திர ஸ்தானத்தை பார்ப்பார். புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியை பார்ப்பார், சனி பகவானை பார்ப்பார். இந்த அமைப்புகளால் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தீராத புத்திர பாக்கிய தடை தீரப்போகுது. சார் நாங்கள் போன வருஷம் பிளான் பண்ணியிருந்தோம், அதாவது நாங்கள் செயற்கையாகவும் முயற்சி பண்ணிட்டோம், இல்லை இயற்கையாகவும் முயற்சி பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கேட்காத ஜோசியம் கிடையாது, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகலைங்க அப்படின்னா 2026 ஜூலை மாதம் 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. பூர்வீகத்திலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு மண்மனை வாங்கிறதுல சிக்கல் இருக்குதுங்க அப்படின்னா அதுவும் அந்த ஜூலை மாதத்தில் பிரார்த்தம் உண்டு. ஏன்னா இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான கிரகம். அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா குருவுடைய பார்வையில் வக்ரகதி அடைவார். உங்கள் ராசியை தான் பார்க்கிறார். அவர் தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. அப்போது செவ்வாவும் சனி பகவானும் சேருவாங்க. செவ்வாவுக்கும் சனி பகவானுக்கும் பாதகம் தானுங்க, ஆனால் குரு பகவானுடைய பார்வையில் 2 கிரகங்களும் வந்துடும். அப்போ அந்த ஜூலை மாதம் அப்படின்றது, இந்த 2026 ஜூலை மாதம்ன்றது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அதுக்கும் ஜூலை மாதத்தில் தான் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்க வேண்டாங்க. 2026 வருஷம், அதாவது 2026 பிறந்ததில் இருந்தே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு நான் சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றேனுங்க, இல்லை வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேனுங்க, ஒரு வீடு வாசலை கட்டலாம்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா இவங்க எல்லாமே இந்த 2026 ஆரம்பித்ததில் இருந்தே ஜூன் மாதம் 2 தேதிக்குள்ளாரவே நீங்கள் செஞ்சுக்கிடலாம், ஒன்றும் தப்பு வராது. அதாவது
மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு வரணும்னா இந்த 2026 ஜூலை மாதம் இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிச்சயமாக கொடுக்கும். மெயினாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா சூரிய பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடிய பலன். வருட பலன்றது அப்படி கிடையாதுங்க. சூரிய பகவானையோ சந்திர பகவானையோ செவ்வாவி இவங்களெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. ராகுவும் கேதுவும் சனி பகவானும், ரெண்டாவது மெயினாக குரு பகவானும். குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தொடர்புகள் உண்டு. இந்த ராகுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்புகளால் 100% ரிஷபராசியில் பிறந்தவங்க போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக போய் தீருவீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருடைய கஷ்டத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. காசு பணம் கொடுத்து விட்டனுங்க வாங்க முடியலையேன்ற சங்கடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வாங்கிட்டனுங்க கட்ட முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, சரியாக இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு உண்டான காலகட்டத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதில் மாற்று கருத்து இல்லை. இது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தையும் கிடையாது, இல்லை உங்களை உசுப்பேத்துறதுக்கு சொல்கிற வார்த்தையும் கிடையாது. ஆதாரபூர்வமான உண்மை, அனுபவித்து சொல்லுங்கள். சரிங்களா? 2026 வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம்ன்றது எல்லா நேரம், ஆனால் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி இல்லை. சரியா? ஒரு சிலருக்கு ஒவ்வொரு நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்கான ஒரு தருணத்தை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலனை கொண்டு பலன்கள் மாற்றம் அடையலாம். ஆனாலும் 2026 வருடம்ன்றது உங்கள் காட்டில் மழை பெய்கிற மாதிரி ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த 2026 அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.